ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 5 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேம்பு அப்படியே உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. யாரோட பிக்சர்ஸ்னு பார்த்தா வேறு யார், நம்ம பியூரும் லாஃப்டும் லவ் பண்ணுற பிக்சர்ஸ் தான். இதை எல்லாத்தையும் ஒரு ஸ்பை மாதிரி ஒரு ஆளை வச்சு நம்ம லாஃப்ட் தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பிக்சர்ஸை பார்த்து வேறு டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போகிறோம். அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக இவங்க போயிடுவாங்க. அப்போ நம்ம தங்கச்சி நிலைமை என்ன ஆகிறது? எல்லாமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு அந்த பிக்சரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் அப்படியே யார் வராங்க. வந்ததும் பயந்து போய் பதறி போய் ஃபோன் அப்படியே கூப்பிட வச்சிடறாரு. அவங்களும் வந்து என்னாச்சு, நான் நாளைக்கு தானே வருவீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ ஏர்லியராக வந்துட்டிங்களே, அப்பா அம்மா கூட ஏழை தூங்கிடுவீங்கன்னு நினச்சேன்னு சொன்னதும் இல்லை சீக்கிரமே வந்துட்டேன்னு சொல்லிட்டு சரி வா உட்காருன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஓகே யார், நான் உனக்கு டிவோர்ஸ் தரலான்னு முடிவு பண்ணிட்டேன், கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னதும் அவளுக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் கையை பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. டிவோர்ஸுக்கு சந்தோஷப்படுற கப்புள்ஸை நான் இங்கே தான் பார்க்குறேன். அப்படி பண்ணும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே பியூ ஏர் டக்குன்னு என்ன சொல்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதும் அடுத்த மருமகளை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களான்னு யாரும் கிண்டல் பண்ணுறாங்க. மறுபடியும் யார் சோகமாகி நானும் சொல்லணும், எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கல. உடனே அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம டிவோர்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்கலான்னு பேசுகிறாங்க. அப்போ தான் லாஃப்ட்டுக்கு இந்த விஷயம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு லேம்பு. சொல்லு, அவள் பேங்காங்கில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது கரெக்டு தான், அதாவது லாஃப்ட்டு அப்படின்னு இருக்கிறாரு. சொல்லுன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு டாபிக் சேஞ்ச் பண்ணிடுறாரு. இல்லை ஒர்க்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன், இன்னும் ஒன்று சாப்பிட்லன்னு சொன்னதும் ஓகே வெயிட் பண்ணு, உனக்காக இன்றைக்கி நான் குக் பண்ணுறேன்னதும் லேம்ப் என்ன சொல்கிற, நீ குக் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் உனக்காக இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செய்கிறதில்ல நான் பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணும் போது கூட லாஃப்டை விட நல்லா பண்ணுவேன்னு சொல்ல டக்குன்னு நிறுத்திடுறாரு. சொல்லுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு அந்த டேபிளில் வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொல்லும் போது சரின்னு இவங்க கிளம்புறாங்க. அப்போ நம்ம லேம்போட ஃபோனுக்கு அந்த இமேஜ் அமைச்சிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த இமேஜ் வருது போல். இவ எடுத்து பார்க்கலான்னு வரும்போது டக்குன்னு லேம்பு பிடிங்கிக்கிட்டு இது ஆஃபீஸ் இது, ஸோ டச் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கான்டாக்டையே டிலீட் பண்ணிவிட்டு அதோட விட்டுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, மறுநாள் நம்ம லாஃப்ட்டும் யாரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க டீச் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கூட நம்ம லாஃப்டோட மைண்டில் இதே தான் ஓடுது. இப்போ லேம்பும் இவங்களும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. யார் மறுபடியும் பியூர் கூட சேர்ந்துருவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? நம்ம இனிமேல் பார்க்க முடியாதா, பேச முடியாதா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் அங்கே ரிங் ஆகுது. அந்த பிளாயிங்கிற அந்த அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பண்ணுறாங்க. உன் ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லி யார் சொன்னாலும் இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இவங்க எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுறாங்க. மறுபடியும் யோசிக்கிறாங்க, இப்போ யார் வந்துட்டாங்கிறதுக்காக நம்ம போயிடணுமா? யார் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறாளோ அதே அளவுக்கு தானே நாமளும் லவ் பண்ணுறோம். அப்போ யார் வந்துட்டான்னு நம்ம ஏன் போகணும்? நாமளும் அவங்க கூட இருந்துடலாமா, இல்லை வேணாமா? பியூரை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? இனிமேல் அவளை பார்க்கவே முடியாதா? அப்படி இப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருந்ததில் சரியாக கவனிக்காமல் எக்ஸசைஸை பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. அதில் காலில் சின்னதாக மசிலில் வருது மாதிரி ஆயிடுது. ஸோ அதை எல்லாம் ஓடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளாயிங்கிற பொண்ணு திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்குது. அதை எடுத்து பார்த்தா யார் என்ன நினைக்கிதுன்னா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லுது. அதுக்கு லாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய அசிஸ்டன்ட் தான், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது யாருன்னா, யார்
ஃபஸ்ட்டே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்து பண்ணுறது இல்லையா, என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டால், இல்லை ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் நேரம் நீ ஆடாமல் அசையாமல் இதேமாரி காலை வச்சிரு, அப்போ தான் சரியாகும்னு சொன்னால், இல்லை இல்லை எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் வெளில போகணுமேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடி வாங்குவோம், நீ கம்முன்னு இருன்னு சொல்லிட்டு லேம்போட தொடையில் தட்டிட்டு இவங்களும் எழுந்து போகிறாங்க. இதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம லாஃப்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் லேம்ப் லாஃப்ட்டுக்கிட்ட, ஏ லூஸு என்ன நீ அவளே குறுகுறுன்னு பார்க்குற, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டதும், இல்லை எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவங்க டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க, ஆனால் என்ன இப்படி கவனிக்கிறாங்க, ஒன்று என்னன்னா டச் பண்ணி பேசுகிறாங்க, உண்மையாகவே நீங்கள் டிவோர்ஸ் தான் வாங்க போகிறீங்களான்னு கேட்குறா. அதுக்கு லேம்பு, நாங்கள் டிவோர்ஸ் தான் வாங்க போகிறோம், அதில் உனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, அவள் அந்த சந்தோஷத்தை தான் இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கா, உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் நம்ம ஆள் மனசை விட்டு விஷயத்த சொல்கிறாரு. அவங்க விஷயம்லாம் இருக்கட்டும், உன்னோட பியூரோட விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டதும் இவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஐயோ இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லேம்பு எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டார் ஸ்பை மூலயமா. ஸோ எல்லாமே இவருக்கு இப்போ தெரியுது. ஸோ தங்கச்சிக்கிட்ட நியாயமாக சண்டை தான் போடணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்கிறத கேளு, அவங்க 2 பேரும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷமாக இதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த மூமெண்ட் வரும், அவங்க 2 பேரும் ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்போ போய் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இப்போ வந்து ஆள் நின்று உன்னை எந்த விதத்தில் ஏற்றுப்பாங்க நீ நினைக்கிற? 3 வருஷமாக நீ யோசிக்கும் போது அவளை தானே செலக்ட் பண்ணுவா, உன் மனசை நீ கஷ்டப்படுத்திக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஒரு அட்வைஸை போட்டு அனுப்பி விட்றாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பியூரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. போனதுமே போய் ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு நீ வேணும், இப்போ எப்படி நான் உன்னை ஹக் பண்ணிகிட்டு இருக்கணும், இதே மாதிரி டில் த எண்ட், இதே மாதிரி நீ எனக்கு வேணும், கடைசி வரைக்கும் வேணும்னு சொன்னதும், என்ன சொல்கிற லாஃப்ட்டுன்னு அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கு லாஃப்ட்டு, ஆமாம் யாரே வந்தாலும் பரவாயில்ல, நானும் கூட தான் இருப்பேன், இதே மாதிரி இந்த விஷயத்துக்காக வச்சோம் நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொன்னதான் இவங்களால டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்குள்ளே அப்படியே கசமுசம் நடந்து முடிஞ்சிருது. மார்னிங் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு பியூரை கிஸ் பண்ணுறாங்க. என்னை கேட்காம என்னை கிஸ் பண்ணாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறாங்க. அப்படி என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டதும் இவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. ஓ இதான் பனிஷ்மெண்ட்டா, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி உனக்கு பசிக்குதா, நான் ஏதாவது செய்யட்டுமான்னு கேட்டா, பசிக்குதுதான்னு சொன்னதும், சரி கீழே போய் வெயிட் பண்ணேன், நானும் வரேன், சேர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம பியூர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உள்ளாடையை எடுத்து போடுறாங்க. அதை அப்படியே நம்ம லாஃப்ட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன ஏதோ பார்க்குற மாதிரி பார்க்குறேன்னு கேட்டதும், நைட்டில் சரியாக பார்க்கல, அதான் வெளிச்சத்தில் தெளிவாக பார்க்குறேங்கிறாங்க. நாட்டி கேள்டி நீனு, சரி வா கீழே போகலாம், போயிட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரிங்க சேஃப் கீழே போகலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.